இன்றைக்கி இளநீர் பாயசம் செய்யறதுக்கு ஃபஸ்ட் 1/2 லிட்டர் அளவுக்கு மாட்டுப்பாலை நல்லா சுண்ட காய்ச்சிக்கணுங்க. அதாவது 3/4 கப் அளவுக்கு இருந்த பாலை 1/4 கப்பாக வர அளவுக்கு நல்லா சுண்ட காய்ச்சிக்கணும். அடுத்தது கண்டென்ஸ்ட் மில்க் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்தோன்னா இது இனிமேல் திக்காகுங்க. அது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி இது இன்னும் திக்காயிருங்க. திக்கானதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க. நான் இன்றைக்கி 3 இளநீ எடுத்து வச்சுருந்தேங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்பூனில் எடுத்தாவே ரொம்ப சாஃப்ட்டாக வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கணும். அதில் பாதியை இளநீ தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். மீதி பாதியை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து 2 தேங்காவை துருவி நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. தேங்காய் பாலுக்கும் அரைச்சி எடுக்கும்போது இளநீ தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க, சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா 2 ஏலக்காவை தேங்காய் அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருந்தேங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காய், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், காய்ச்சி வச்சுருந்த பாலும் நல்லா ஆறிடுச்சுங்க. அது கூடவே தேங்காய் பாலும் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி நெய்யில் பொரிச்சு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.